இந்த உலகிலேயே உண்மையான கடவுள் பக்தன் யார்? நாரதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்போதும் நாராயணா நாராயணா என்று அந்த பரமாத்மாவின் பெயரையே இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருப்பவர். ஒரு நாளைக்கு அவர் எத்தனை தடவை நாராயணா என்ற பெயரை சொல்கிறார் என்று அவருக்கே தெரியாது. மூச்சு விடுவது போல அந்த நாராயணனின் நாமாவை அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் உச்சரித்துக் கொண்டிருப்பார். இதனால் அவருக்கு கர்வம் ஏற்பட்டுவிட்டது. நாமதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷ்ணு பக்தன், நமக்கு மிஞ்சி யாருமே கிடையாது என்கிற ஆணவம் தலைக்கேறிவிட்டது. வருவோர் போவோரிடமெல்லாம் நான் தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன், அவரது பேரன்புக்கு பாத்திரமானவர்களில் நான் தான் முதல்வன், மற்றவர்கள் யாரும் ஒரு பொருட்டேயல்ல என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவரின் ஆணவத்தை அகற்றி மெய்யறிவு புகட்டிட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ளம் கொண்டார். வழக்கம்போல ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போனார் நாரதர். நாராயண நாராயண. ஆனால் நாரதர் வந்ததை கவனிக்காமல் பகவான் ஏதோ சிந்தனையிலிருந்தார். என்ன பகவானே, நான் வந்ததை கூட கவனிக்காமல் அப்படி என்ன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு பதிலளித்த ஸ்ரீமன் நாராயணன், என் சிறந்த பக்தன் ஒருவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன், அவனது வாழ்க்கையை எப்படி உயர்த்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். நாரதருக்கு ஒரு மெல்லிய அதிர்ச்சி. பிரபோ, நான் தானே இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த விஷ்ணு பக்தன், அப்போது என்னை பற்றி தானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை நாரதா, இந்த பிரபஞ்சத்திலேயே என்னோட சிறந்த பக்தன் ஒருத்தன் பூலோகத்தில் இருக்கிறான், அவனை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தானே சிறந்த விஷ்ணு பக்தன், உங்கள் பெயரை எப்போதுமே சொல்லிக் கொண்டிருப்பவன். அப்படி இருக்க யாரோ இருக்கும் ஒருவனை சிறந்த விஷ்ணு பக்தன்னு சுவாமி சொல்கிறாரே, இது என்ன அபத்தம் என்று நினைத்து பகவானிடம், சுவாமி, அனுதினமும் மூச்சு விடுவதைப் போல உங்கள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான். அப்படி இருக்க நான் தானே சிறந்த விஷ்ணு பக்தனாக இருக்க முடியும்? நீங்கள் கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார் பகவான் சிரித்துக்கொண்டே. நாரதா, உனக்கு சொன்னால் புரியாது, வா, நேரிலேயே உனக்கு காட்டுகிறேன் சொல்லி பூலோகத்துக்கு நாரதரை அழைத்து கொண்டு வந்தார். 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு வர்றாங்க. அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை. அந்த குடிசையை காண்பித்து, என்னோட சிறந்த பக்தன் இங்கு தான் இருக்கிறான் என்று பகவான் கூற நாரதருக்கு வியப்பும் ஏமாற்றமும் மேலிடுகிறது. சிறந்த பக்தனை காட்டுகிறேன் என்று ஏதாவது கோவிலுக்கு கூட்டி வருவார் என்று பார்த்தால், இவர் என்னடாவென்றால் ஒரு குடிசையை காட்டுகிறாரே, அவர் அப்படி நினைப்பது அந்த கருணாமூர்த்திக்கு தெரியாதா என்ன? பகவான் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். நாரதா, நாம் சற்று மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்கலாம். இருவரும் சற்று தொலைவில் இருக்கும் மரத்தின் பின்னே இருந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிசைவாசி விடியற்காலை எழுந்தான். ஸ்ரீ ஹரி நாராயணா, இன்னைக்கு பொழுது நல்லபடியா போகணும்பா, என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டிக் கொண்டு தனது காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு அரை வயிற்று கூழை குடிக்கிறான். அவன் மனைவி, நாளை உணவுக்கு வீட்டில் அரசி இல்லை, என்ன செய்வது என்கிறாள். நாளை கதை நாளைக்கு. நாராயணன் இன்னைக்கு நமக்கு படியளந்திருக்கிறான் அல்லவா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவை ஒரு தூக்குச் சட்டியில் எடுத்துக்கொண்டு வயலுக்கு புறப்படுகிறான். போகும் வழியில் ஒரு ஓடையில் நீராடிவிட்டிருக்கும் ஒரே ஒரு கந்தையை கசக்கி பிழிந்து காய வைத்து அதையே மறுபடியும் கட்டிக்கொள்கிறான். தொடர்ந்து செல்லும்போது ஒரு உடல் ஊனமுற்ற பிச்சைக்காரன் எதிர்படுகிறான். ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கய்யா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி. தான் மதியம் சாப்பிட வைத்திருந்த மதிய உணவில் பாதியை அவனுக்கு கொடுத்து விடுகிறான். பின்னர் வயலுக்கு சென்று கொளுத்தும் வெயிலில் பகல் முழுதும் வயலில் ஏறு பூட்டி உழுகிறான். மதியம் அதே போல காலை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தது போக மீதி தூக்கு சட்டியிலிருக்கும் கொஞ்சம் உணவை சாப்பிடுகிறான். வாய்க்காலில் இறங்கி தண்ணீர் குடிக்கிறான். திரும்பவும் வயலில் இறங்கி உழுகிறான். கதிரவன் சாய்ந்தவுடன் வீடு திரும்புகிறான். கை கால்களை அலம்பிக் கொண்டு தனது குழந்தைகளுடன் சிறிது நேரம் விளையாடுகிறான். மனைவியுடன் பேசுகிறான். இப்படியே இரவாகிவிடுகிறது. வீட்டில் எஞ்சியிருப்பவற்றை சமைத்து தருகிறாள் மனைவி. அதை சாப்பிட்டுவிட்டு வெளியே உள்ள கயிற்று கட்டிலில் உறங்கச் செல்கிறான். கட்டிலில் படுக்கும் முன், ஸ்ரீ ஹரி நாராயணா, இன்னைக்கு நல்லபடியா போச்சு, உனக்கு என் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குகிறான். இவற்றை பார்த்த நாரதருக்கு சிரிப்பு வருகிறது. என்ன சுவாமி, பிரபஞ்சத்திலேயே சிறந்த பக்தன் என்று இவனையா சொல்கிறீர்கள்? ஒரு நாள் முழுதும் இவன் தங்கள் பெயரை மொத்தம் 2 முறைதான் சொல்கிறான். பூஜை செய்யவில்லை,
கோவிலுக்குப் போகவில்லை. பகவான் சிரித்துக்கொண்டே, சரி, இப்போது உனக்கு ஒரு பந்தயம். அதுல நீ ஜெயித்தால் நீதான் சிறந்த பக்தன் என்பதை ஒப்புக்கொள்வேன் என்கிறார். நாரதரும் ஒப்புக்கொள்கிறார். பகவான் உடனே ஒரு எண்ணெய் நிரம்பிய சிறு கிண்ணத்தை நாரதரிடம் கொடுத்து, அதோ அங்கு சிறிய மலை ஒன்று தெரிகிறதல்லவா? இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த மலையை 3 நாழிகைக்குள் 3 முறை சுற்றி வா. அது போதும் என்கிறார் லோகநாயகன். நாரதர் சிரித்துக்கொண்டே, இவ்ளோதானா? நானும் என்னவோ ஏதோ என்று நினைத்தேன். நாராயண, நாராயண என்று சொல்லியபடி பந்தயத்துக்கு தயாரானார் நாரதர். நாரதானில், ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்கள் பிரபோ. நீ சுற்றி வரும்போது இந்த கிண்ணத்திலிருந்து ஒரு துளி எண்ணெய் கூட வெளியே சிந்தக்கூடாது, எச்சரிக்கை. இதுதானா? ஏதோ பெரிய நிபந்தனை விதிக்கப் போகிறீர்கள் என்று நினைத்தேன். சரி, சரி, வருகிறேன். வெற்றியோடு திரும்புகிறேன். கிரிவலத்துக்கு புறப்பட்டார் நம் நாரதர். அந்த கிண்ணத்தை சர்வ ஜாக்கிரதையுடன் கைகளில் ஏந்தி எண்ணெய் கீழே சிந்தாதவாறு பத்திரமாக அந்த மலையை வேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறார் நாரதர். 3 நாழிகைக்குள் 3 சுற்று சுற்றிவிடுகிறார் நாரதர். வெற்றி, வெற்றி என்று கூக்குரலிட்டவாறே பகவானிடம் வந்து பெருமை பொங்க தனது கைகளை காண்பிக்கிறார். பார்த்தீர்களா பிரபோ, ஒரு துளி கூட சிந்தவில்லை. அதே நேரத்தில் 3 நாழிகையில் 3 சுற்று சுற்றி நீங்கள் வைத்த பந்தயத்தில் ஜெயித்தும் விட்டேன். ஓ, அப்படியா? சரி, 3 முறை சுற்றினாயே. அப்போது எத்தனை முறை என் பெயரை உச்சரித்தாய்? அப்போதுதான் நாரதருக்கு உரைத்ததுதான் நாராயணனை மறந்த விஷயம். அது வந்து பிரபோ, ஒரு முறை கூட இல்லையே